அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த காணொளி மூலிமா 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்களை பற்றி நம்ம பார்க்குறோம். வேளாண்மை அப்படிங்கிற ஒரு சொல் 8 தொகை நூல்களான கலித்தொகைங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. வேளாண்மைங்கிற சொல் கலித்தொகைங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. அதே போல் திருக்குறள்லையும், நம்முடைய உலக பொதுமறையான திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கு. உழவர் என்கிற சொல் நற்றிணைங்கிற ஒரு நூலில் இடம்பெற்றிருக்கு. 8 தொகை நூல்களில் நற்றிணைங்கிற நூல் வருது, அதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது பாம்பு 8 தொகை நூல்களில் குறுந்தொகைங்கிற ஒரு நூலில் இடம்பெற்றிருக்கு. வெள்ளம் 8 தொகை நூல்களில் பதிற்றுப்பத்துங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. முதலை குறுந்தொகை 8 தொகை நூலான குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. கோடை 8 தொகை நூலான அகநானூறுங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. உலகம் நம்முடைய இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. கிளவியாக்கங்கிற ஒரு பகுதியில். திருமுருகாற்றுப்படை 10 பாட்டு நூல்களில் ஒன்றான திருமுருகாற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு. மருந்து அகநானூறு 8 தொகை நூலான அகநானூர்லையும் உலக பொதுமறையான திருக்குறளையும் இடம்பெற்றிருக்கு. ஊர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. அகத்திணையல் அதில் இடம்பெற்றிருக்கு. அன்புங்கிற ஒரு வார்த்தை தொல்காப்பியத்தில் கலவியலுங்கிற இதில் இடம்பெற்றிருக்கு. திருக்குறள்லையும் அதே வார்த்தை அன்பிலாரெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வார்த்தைகளில் திருக்குறளில் பயன்பட்டிருக்கு. உயிர் அப்படிங்கிற வார்த்தை தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. கிளவியாக்கங்கிற பகுதியில். திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்குது இந்த வார்த்தை. மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தை தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. திருக்குறள்லையும் வந்திருக்கு. மீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறுந்தொகையில் 8 தொகை நூலான குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. புகழ்ங்கிற ஒரு வார்த்தை தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. வேற்றுமையிலுங்கிற ஒரு பகுதியில் இடம்பெற்றிருக்கு. அரசுங்கிற ஒரு வார்த்தை திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. செய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. செல் என்னும் வார்த்தை தொல்காப்பியத்தில் புறத்தணியலில் இடம்பெற்றிருக்கு. பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பெரும்பான ஆற்றுப்பாடையில் இடம்பெற்று, இது ஒரு 10 பாட்டு தொகை நூல். அடுத்து ஒளி அப்படிங்கிற வார்த்தை தொல்காப்பியத்தில் கேள்வியாக்கங்கிற பகுதியில் இடம்பெற்றிருக்கு. முடி எனும் ஒரு வார்த்தை தொல்காப்பியத்தில் வினையியலுங்கிற பகுதியில் இடம்பெற்றிருக்கு. இதுபோல் இன்னும் பல தகவல்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.